எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். ஆமென். அல்லேலூயா. இங்கு 4ஆம் அதிகாரம் அதனுடைய 6வது வசனம் 7வது வசனம் சொல்லுகிறது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களில் ஸ்தோத்திரத்தோடு கூடிய செபங்களிலும் வேண்டுதல்களிலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் அப்படி என்று சொல்லுகிறார். அப்பொழுது நம்ம தெரியப்படுத்தும் பொழுது எல்லா புத்திக்கும் மேலாக தேவ சமாதானமும் அமைச்சர் இருதயத்திலும் சிந்தையிலும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும் என்று சொல்லியிருக்கிறார். இல்லையா? அவன் கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதை பாருங்க. இன்றைக்கு அங்க பிலிப்பியர் பவுல் அந்த நிருபத்தில் எழுதும் பொழுது தன்னுடைய அவன் பிலிப்பு அந்த ஜனங்களுக்கு எழுதும் பொழுது விசுவாசிகளுக்கு அவர் எழுதும் போது சொல்லுகிறார், நீங்க அநேக பிள்ளைகள் கவலையோடு கூட இருக்கிறாங்க. குடும்ப கவலை, அம்மைய சூத்திரம், பிள்ளைகளை குறிச்சு கவலை, வேலையை குறிச்சு கவலை, சரியத்தை குறிச்சு கவலை, அநேக பிள்ளைகள் கவலைகள் அதிகமாக இருக்கிறதுனால பவுல் சொல்லுகிறார், நீங்க அநேக கவலையோடு இருக்கிறீங்க. கவலையோடு இருக்கிற பிள்ளைகளை பார்த்து அவர் சொல்லுகிறார், அம்மைய சூத்திரம், நீங்க ஒன்றுக்கும் கவலைப்படாமல் அப்படி என்று சொல்லுகிறார். அதுக்கு முன்பாக அவர் அழகாய் சொல்லுகிறார், நீங்க 4ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது 4வது அதிகாரத்தில் 4வது வசனத்தை நீங்க வாசிக்கும் பொழுது அவர் தெளிவாக சொல்ல, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், மறுபடியும் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார். நீ எப்பொழுதும் சந்தோஷமா இருக்க வேண்டும் என்பதே தேவனுடைய விருப்பமாக இருக்கிறது. நீங்க எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கும் என்றுதான் ஆண்டவர் விரும்புகிறார். மனிதனை படைத்து வைத்து அழகாய் சொல்லிட்டு போனா, ஆதாமியாவை படைத்து வைத்து எப்பா சந்தோஷமா இருக்க அப்படின்னு தான் சொல்றார். மனிதனை படைத்து ஆண்டவர் சந்தோஷமா இருக்கதான் சொல்றார். ஆனா மனிதன் தான் பலவிதமான கவலை மனிதனுக்குள்ள வந்து விட்டதனால நம்மை பலவிதமான நம்ம யோசனைகள், பல காரியங்களை நினைத்து, தன்னுடைய குடும்பத்தை நினைத்து, நாளைய தினம் என்ன செய்ய போகிறேன், இனி வர நாட்கள் எப்படி இருக்குமோ என்று சொல்லி மனிதனுக்கு ரொம்ப கவலைகள் அதிகமாய் வருகிறது. எதிர்காலத்தை குறித்து பயங்கரமான கவலை, பொருளாதாரத்தை குறித்து நமக்கு நிறைய கவலைகள் இருக்கு. இந்த நாட்கள் என்ன ஆகிறது, பொருளாதாரங்கள் என்ன ஆகிறது, எப்படி என் குடும்பத்தை நடத்த போறேன், இனி வர நாட்கள் எப்படி இருக்குமோ என்று தெரியவில்லை என்று சொல்லி அநேக நேரத்தில் நமக்கு கவலைகள் அதிகமாய் பெருகி கொண்டிருக்கிறது. அதுதான் பவுல் சொல்லுகிறார். பவுல் அழகாய் சொல்லுகிறார், நம்முடைய பிள்ளைகளை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய, அப்ப சொல்ற விண்ணப்பம் நம்ம பண்ணணுமா, விண்ணப்பம் பண்ணுங்க, ஆனா அந்த ஸ்தோத்திரம் இருக்கணும் அப்படின்ட்டு விரும்புகிறார். இன்னைக்கு நிறைய இடத்துல விண்ணப்பம் சொல்லுவோம். விண்ணப்பம் சொல்றதுன்னு சொன்னா அவன் ஸ்தோத்திரம் ஏதோ சொல்லிட்டு வந்துருவான். அது கூட அவர் சொல்றாரு, கிருபை பெருகும்படியாய் ஸ்தோத்திரங்களும் இணைந்து சொல்லுங்க. அவன் ஸ்தோத்திரம். நீங்க விண்ணப்பம் மட்டும் ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. சில நேரத்தில் பாருங்க, நிறைய பிள்ளைங்க ஒரு காரியத்தை எடுத்து உணர்கிட்டே இருப்பாங்க, அதை குறித்து குழம்பிக்கிட்டே இருப்பாங்க. அது நடக்கல, இது நடக்கல, அப்படி போச்சு, இப்படி போச்சு, அந்த பையன் சரியில்லை, இது சரியில்லை, அந்த வேலை அப்படியே இருக்கு, குழம்பிக்கிட்டே இருப்பாங்க. 24 மணி நேரம் சில ஆட்கள் குழம்பிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க வீட்டுக்கு போனீங்கன்னா அவங்க ஏதாவது குழம்பிக்கிட்டே இருப்பாங்க. சிஸ்டர் எப்படி இருக்கிறீங்க, அவ்வளவுதான் போச்சு. அவங்க குழம்பு முடிக்கிறக்காட்டி 1 மணி நேரம் ஆயிடும். அவ்வளோ குழம்பிக்கிட்ட ஏதாவது ஒன்று நினைச்சு குழம்பிக்கிட்டே இருப்பாங்க. ஆமாம் சொல்றோம். ஆனா வேதத்துக்கு நீங்கள் கவலைப்படாதபடிக்கு செபத்தினால, அவர் என்ன சொல்லுகிறார், வேண்டுதலினால் ஸ்தோத்திரத்தோடு கூட நம்ம எப்படி செய்ய வேண்டுமா, விண்ணப்பத்தினால ஸ்தோத்திரத்தோடு, விண்ணப்பம் செலுத்துகிற பிள்ளைகள் ஸ்தோத்திரம் கலந்திருக்கணும். ஸ்தோத்திரத்தோடு கூட என்ன செய்ய வேண்டுமா, ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தெரியப்படுத்துங்க. அப்ப ஸ்தோத்திரம் இருக்கணும், ஜெபம் இருக்கணும், அவன் ஸ்தோத்திரம் வேண்டுதலும் இருக்கணும் அப்படின்னு சொல்லுகிறார். பாருங்க, ஜெபம் என்றால் நிறைய பேர் நம்ம சொல்றது, விண்ணப்பம் சொன்னா நான் மட்டும்தான் பேசணும், நான் மட்டும்தான் சொல்லிக்கணும், ஆண்டவர் என்கிட்ட பேசுற வரைக்கும் நான் என்னால் உட்கார முடியாது, ஆண்டவர் என்கிட்ட சொல்ற வரைக்கும் என்னால்
ஜெபம் இருக்கணும், அப்ப விண்ணப்பம் இருக்கணும், அதோடு கூட ஸ்தோத்திரம் இருக்கணும், அதோடு கூட ஜெபம் இருக்கணும், கேட்குதல் இருக்கணும். அப்ப இதெல்லாம் இருந்து அவருக்கு நம்ம தெரியப்படுத்தும் பொழுது அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேல தேவ சமாதானம் நம்ம ஆண்டவர் தர வல்லவராய் இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. இதை பார்த்து கொண்டிருக்கிற, இதை லைவாய் பார்த்து கொண்டிருக்கிறதை கேட்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, துக்கம், புலம்பல், கவலை எல்லாம் பெருகிருக்கிறது. ஒன்று செய்யுங்க, ஜெபத்துல காத்திருங்க, ஜெபிக்க ஆரம்பிங்க. அவர் சொல்கிறார், ஜெபத்தினால நீங்க தெரியப்படுத்துங்க, ஆண்டவருக்கு தெரியப்படுத்து, வேண்டுதலினால் தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. அப்ப ஜெபம் இருக்கும் என்று சொன்னால் சமாதானம் வரும். அல்லேலூயா. எந்த மனிதன் ஜெபிக்கிறார்களோ, எந்த மனிதன் ஆண்டவரோடு விண்ணப்பம், இன்னைக்கு நிறைய சொல்றாங்க விண்ணப்பம் செலுத்துங்க அப்படின்னு சொல்லுங்க. விண்ணப்பம் யாருக்கிட்ட செலுத்தணும்? நீங்க நிறைய பேர் விண்ணப்பம் செலுத்துவாங்க. பக்கத்துல இருக்க சகோதரர், பிரதர், எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு, நான் என்ன பண்றதுன்னு தெரியல, யாருக்கிட்ட ஆலோசனை கேட்கறதுன்னு தெரியல, என்ன சொல்றதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு மனுஷனோடு கூட நிறைய டைம் விண்ணப்பத்தை சொல்லிக்கிட்டு இருக்கோம், மனுஷனோடு கூட நிறைய டைம் நம்ம பேசிட்டு இருக்கோம். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறது தேவனுக்கு தெரியும். பவுல் சொல்லுங்க, தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. ஒரு பிள்ளைய சொல்ல மாட்டீங்களா? யாருக்கு தெரியப்படுத்த சொல்றாரு? தேவனுக்கு தெரியப்படுத்த சொல்றாரு. பாருங்க, அப்படி தேவனுக்கு தெரியப்படுத்தின ஒரு சகோதரனுடைய வாழ்க்கையில அந்த சமாதானத்தை அவர் உணர்ந்தார். தேவனுக்கு தெரியப்படுத்தின அந்த சகோதரி, அவன் தேவனுக்கு அந்த விண்ணப்பத்தை தெரியப்படுத்தின பொழுது தன்னுடைய பாரத்தை, தன்னுடைய கவலைகளை தேவனிடத்துல இறக்கி வைத்த பொழுது, தேவனிடத்துல போய் சிரித்த பொழுது, தேவனிடத்துல போய் ஸ்தோத்திரங்களை சொன்ன பொழுது என்ன நடந்தது, அவருடைய வாழ்க்கையில நடந்த சம்பவங்கள் என்ன என்று சொல்லி நான் உங்களோடு கூட ஒரு 3 காரியங்களை சொல்லி அதுக்கப்புறம் நான் ஜெபிக்க விரும்புகிறேன். தேவன் உங்களோடு கூட பேசுவாராக. அல்லேலூயா. நீங்க வாசித்துக் கொள்ளுங்கள், எடுத்துக்கொள்ளுங்கள். 1 சாமுவேல் அதனுடைய 1ஆம் அதிகாரம், அவருடைய 5ஆம் அதிகாரம் சொல்லுகிறது, அன்னாளை சிநேகித்தபடியினால் அவனுக்கு இரட்டிப்பான பங்கு கொடுத்தான். கர்த்தரோ அவன் கர்ப்பத்தை அடைத்திருந்தார். பிரைஸ் தி லார்ட். ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களே? பாருங்க, எல்கானான் என்ற ஒரு மனிதன் இருக்கிறார். அன்னாள், அவனுக்கு 2 மனைவிகள் இருந்தாங்க. ஒருத்தங்க பேர் அன்னாள், இன்னொருத்தவர் பேர் பெனினாள். இந்த 2 பேருமே அவங்க வீட்டில் இருக்கிறாங்க. ஆனா பெனினாளுக்கு குழந்தை இருந்தது, அன்னாளுக்கு குழந்தை இல்லை. இந்த பெனினாள் கூட அவன் இருக்கும் பொழுது சூத்திரம், இந்த அன்னாளுடைய கர்ப்பத்தை ஆண்டவர் அடைச்சு வச்சிருந்தார்னு சொல்லியிருக்கிறது. இதை கேட்டுக்கொண்டிருக்க தேவ பிள்ளைக்கு, சில நேரத்தில் நம்முடைய ஆசீர்வாதத்தை ஆண்டவரே அடைச்சு வச்சிருக்கிறார். சில நேரத்தில் சூத்திரம், நம்முடைய ஆசீர்வாதத்தை ஆண்டவரே தடை பண்ணி வைத்திருக்கிறார். ஏன் தெரியுமா? இவள் ஆலயத்துக்கு போகிறவர் உண்மைதான், ஆண்டவரை ஆராதிக்கிறவர் உண்மைதான், ஆண்டவரை தொழுது கொள்றவர் உண்மைதான். ஆனா ஆண்டவரிடத்துல போய் இன்னும் நீ ஜெபிக்க வேண்டும், இன்னும் உடைய பாரத்தை கொண்டு ஆண்டவர் இன்னும் எதிர்பார்த்ததனால, இவரிடத்தில் அதிக விசுவாசத்தை எதிர்பார்த்ததனால, அதிக ஜெபத்தை கர்த்தர் எதிர்பார்த்ததனால ஆண்டவர் மௌனமாக இருந்தார். ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களே? சில நேரத்தில் பாருங்க, எப்படி பாஸ்டர் அவங்களுக்கெல்லாம் உடனே நடக்குது அற்புதம், நம்ம இப்ப வரவங்களுக்கெல்லாம் அற்புதம் உடனே நடக்குது. நான் இத்தனை வருஷமா ஆண்டவரை பின்பற்றினேன், ஏன் என் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கல? ஒரு உதாரணத்துக்கு ஒரு கதை சொல்றேன் கேளுங்க. சர்ச்சு இருக்குமானால் அந்த சர்ச்சின் அந்த குறுக்கு சாலையில் ரோட்டு ஓரமாய் நடந்து போகிறவன் ஏதாவது ஒரு தேவைகளுக்காக அவன் போய்கொண்டிருக்கும் போது ஒரு சர்ச்சு இருக்குமானால் அந்த சர்ச்சை பார்த்து நின்று அப்படி ஒரு கும்பிடு போடுவான். கும்பிடு போட்டு, ஏசையா நான் போறேன், எனக்கு நல்லா முடிஞ்சிடணும், நான் போயிட்டு சந்தோஷமா திரும்பி வரேன் அப்படின்ட்டு போயிடுவான். பாருங்க, அவன் போகும்போது அவன் ஒரு உள்ளத்துல சொல்லிட்டு போனான், ஏசையா எனக்கு உதவி செய்யப்பா, நான் உங்களுடைய தேவன் என்று நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு வேற ஒன்றுமே செய்ய மாட்டான். ஆராதனைக்கு வர மாட்டான், ஆண்டவரை தொழுது கொள்ள மாட்டான், ஆண்டவரை பணிந்து கொள்ள மாட்டான், ஜெபிக்க மாட்டான், மணிக்கணக்காக உட்கார மாட்டான். ஒரே ஒரு வார்த்தை, வழியில நின்று தூரமா நின்று அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான். ஆனா திரும்பி வரும்போது சந்தோஷமா வருவான்.
இந்த இயேசு என் ஜெபத்தை கேட்டார். இயேசு எனக்கு அற்புதம் செய்தார். இயேசு எனக்கு அற்புதம் செய்தார். ஏதாவது என்னால் முடிஞ்சதை நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி செஞ்சுட்டு போவோம். நம்ம 10 வருஷமா சர்ச்சுக்குள்ள உட்காந்துட்டு இருக்கோம். 15 வருஷமா சர்ச்சுக்குள்ள உட்காந்து ஏசு ஏசு ஏசுனோட பாதத்திலே உட்காந்துட்டு இருக்கோம். எழுந்திருக்கவே மாட்டோம். ஆனா பாருங்க, ஆலயத்துக்கு வரும், வருஷம் வாரம் ஆலயத்துக்கு வரும், நம்ம ஆராதனைக்கு வரும், விசேஷத்தை கூட்டத்துக்கு வரும். ஆனாலும் நம்முடைய வாழ்க்கையில அடைக்கப்பட்ட வாசலாவே இருக்கிறது. அமைச்சப்பட்டிருக்கிறது. அப்ப நம்முடைய வாழ்க்கையில ஒரு நன்மை நடக்க முடியாதபடி, ஒரு ஆசீர்வாதம் வர முடியாதபடி அடைக்கப்பட்ட சூழ்நிலையாக இருக்கிறது. ஏன் ஆண்டவர் அவர்களுக்கு நன்மை சொல்ற? எப்பயோ ரோட்டு சாலை ஓரத்தில் போகிற மனிதன் இயேசுவே எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லுகிறவனுக்கு அற்புதம் நடக்கிறது. சபைக்குள்ள உட்கார்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு அற்புதம் நடக்கிறது. நாமே சொல்ல மாட்டீங்களே, ஏன் நடக்கலன்னா வழியருகே போய் கொண்டிருக்கிறவன் என்னைக்காவது ஒரு நாள் என் சந்நிதிக்கு வருவான். இன்னைக்கு நான் அற்புதம் செஞ்சேன்னா அவன் என்னைக்காவது ஒரு நாள் அதை நினைத்து என்னை தேடி வருவான் என்று கர்த்தர் அவன் ஜெபத்துக்கு உடனே பதில் கொடுக்கிறார். நாமே சொல்ல மாட்டீங்களா? நீ ஆமே சொல்ற, வார ஆராதனைக்கு வர, மாசம் ஆராதனைக்கு வர, விசேஷத்தை கூட்டத்துக்கு வர, ஆனா உன்னுடைய வாழ்க்கையில செய்யாதது என்னன்னா இன்னும் எதிர்பார்க்கிற காரியங்கள் அநேகமா இருக்கிறது. ஆமே சொல்ல மாட்டீங்களா? ஆண்டவனிடத்தில் எதிர்பார்க்கிற காரியங்கள் அநேகமா இருக்கிறது. அதனால சொல்கிறது, அவளை இன்னும் ஆண்டவர் கர்ப்பத்தை அடைச்சி வச்சிருந்தார். பாருங்க, சில நேரத்தில் நம்ம வாழ்க்கையில் ஆசீர்வாதம் அது இருக்கும் பொழுது என்ன நடக்கும்? அவள் என்ன நடந்தது அவள் வாழ்க்கையில? 6ஆம் அதிகாரத்தில் 6வது வசனத்தை நீங்க 1ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை நீங்க வாசிக்க பாருங்கள். கர்த்தர் அவளுடைய கர்ப்பத்தை அடைத்தபடியினால் அவளுடைய சக்காலத்தை அவள் துக்கப்படும்படியாக, ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களே? பாருங்க, அவள் துக்கம், மன துக்கமாக இருந்தது. அவள் வேதனை ஒவ்வொரு நாளும் பொங்கிச்சு. அவள் ஒவ்வொரு நாளும் துக்கம், கவலைகள் ரொம்ப அதிகமாய் பெருகிச்சு. அவள் வேதனை, அவள் துக்கம் அதிகரிச்சது. அவள் சொந்த வீட்டில் சாப்பிட போனா நான் ஒரு வார்த்தை சொல்லுவாள். சோதரி ஏதாவது ஒரு வேலை செய்ய போனா ஏதோ ஒரு வார்த்தை, என்ன தொட்டாலும் ஏதோ ஒரு வார்த்தை சொல்லுவாள், என்ன பண்ணாலும் ஏதோ ஒரு வார்த்தை. சோதரம் வீட்டுக்காரருக்கு நேரம் பேசிட்டு இருந்தா டக்குன்னு ஒரு வார்த்தை, ஆமா அவகிட்ட ஏன் பேசுறீங்க, அவளுக்கு என்ன இருக்கு அப்படிலாம் ஒரு வார்த்தை. அவள் சொல்ல அவள் மனம் உடைத்து போனவள். தன் புருஷனை பார்த்து கேட்கிறார், என் துணையே, என் புருஷனே, எனக்கு ஒரு அற்புதம் செய்யும். நான் அடைக்கப்பட்ட சூழலை இருக்கிறேன், நான் துக்கம் நிறைந்தவளாய் இருக்கிறேன். என் துக்கத்துக்கு ஏதாவது வழி பண்ண யாரு கேட்கிறார். அவனால ஒன்றும் செய்ய முடியவில்லை. ஒரு சொல்ல மாட்டீங்களே, இன்றைக்கு மனிதனால கூடாதத தேவன் செய்ய வல்லவராக இருக்கிறார். சொல்ல மாட்டீங்களே, இன்றைக்கு நம்ம நினைக்கிறோம் மனிதனால கூடும் சொல்லுங்க. நான் என்னமா பண்ணுவேன்? கர்த்தர் அந்த ஆசீர்வாதத்தை தடை பண்ணி வைத்திருந்தார் என்று சொன்னால் யாரையும் கொடுக்க முடியும். ஆமென் சொல்ல மாட்டீங்களே. முதலாவது அவள் பட்ட பாடுகளை நான் சொல்லித்திருக்கிறேன். அவள் கவலைகள் அவள் ரொம்ப துக்கப்படுத்தி கொண்டிருந்தாள். அவன் சொல்கிறோம், கொஞ்ச நேரம் சிரிச்சு பேசுனா அந்த சகோதரி அப்படி கிராஸ் பண்ணுவான். என்னோட கற்பனையை நான் சொல்றேன். அவன் சொல்றான், கிராஸ் பண்ணிருப்பான். கிராஸ் பண்ணும்போது இது சிரிக்குது, இங்க என்ன இருக்கா, இது சிரிக்குது, எனக்கு என்ன ஆச்சரியம் இருக்கு, எனக்கு என்ன மேன்மை இருக்கு, எனக்கு என்ன சுபத்திரம் இருக்கு, இது சிரிக்குது பாரு அப்படின்னு சொல்லியிருப்பார். அடுத்தது அவன் சொல்ற, கொஞ்ச நேரம் வீட்டையாடு கூட எப்படியா இருக்குன்னு பேசியிருப்பான். பேசும்போது என் வீட்டுக்கார்ட்ட பேசுறாரு, எனக்கு தான் ஆசீர்வாதம், என்னதான் எங்க வீட்டுக்காரர் நேசிப்பாரு, அப்படியெல்லாம் குத்தி பேசி ரொம்ப காயப்படுத்திருப்பார். அவன் சொல்ற, முதலாவது அவள் என்ன செய்தாளா? துக்கம் அடைந்திருந்தாள். 2வது அது என்ன சொல்லுகிறது? அவள் எப்படி செய்தாளா? வாசிகள் 7 வாசிங்க. 2வது அவள் எப்படி செய்தாள்? அவள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போகும் சமயத்தில் அவன் வருஷந்தோறும் அந்த பிரகாரமாய் செய்வான். இவள் அவளை மனமடிவாக்குவாள். 2வது என்ன? மனம் உடைச்சு போறதக்கதா, மனசு சுக்குநூறா உடைச்சு போறதக்க. இன்னைக்கு சில மனுஷர்கள் பேசுற வார்த்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளால சகிக்கவே முடியாது. ஒரே வீட்டில் இருப்பாங்க, ஒரே வாழ்க்கை வாழ்வாங்க, அப்படிலாம் இருப்பாங்க. ஆனா பேசுற வார்த்தையை பார்த்தா சகிக்கவே முடியாது.
என் அன்பு தெய்வ பிள்ளை, இதை பார்த்து கொண்டிருக்க தெய்வ பிள்ளை, இன்றைக்கு அப்படி ஒரு நிலைமையை நீ வாழ்ந்து கொண்டிருப்பாய் என்று சொன்னால் உன் பாரத்தை கர்த்தர் மேல் வைத்து விடு. உன் பாரத்தை கர்த்தர் மேல் வைத்து விடு. அவர் உனக்கு சமாதானத்தை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஆமென் சொல்ல மாட்டேங்குது. அவள் பாருங்க, வேதம் சொல்லுகிறது, அவள் மனமடி ரொம்ப மனம் உடைந்து போகத்தக்க எவ்வளவு அவளை துன்புறுத்தணுமோ, எவ்வளவு அவளை கசைக்கு பிடியணுமோ அவ்வளவு வேதனை. அடுத்தது அவள் சொல்லுகிறார் பாருங்க, அவள் என்ன சில மனமடி வாக்கணும் ஒண்ணு. அப்பொழுது அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டிருப்பாள். சொல்ல மாட்டீங்களே. பாருங்க, நான் என்னையா சாப்பிட்டு நான் என்ன பண்ண போறேன்? என் மனதில் இருக்கிற பாரம், என் மனதில் இருக்கிற துக்கம், என் மனதில் இருக்கிற வேதனை யாருகிட்ட சொல்ல முடியும்? என் வீட்டுக்காரர்கிட்ட சொன்னா என்னையா பண்ண முடியும்? யார் என் மனபாரத்தை மாற்ற முடியும்? மனம் உடைக்கப்பட்டவளாய், வேதனை நிறைந்தவளாய் ஒரு காரியத்தை செய்தார். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, இதை பார்த்து கொண்டிருக்கிற என் அன்பு தெய்வம், இன்றைக்கு உன் வாழ்க்கை மனம் உடைந்தப்பட்ட வாழ்க்கையா? இனி உன் வாழ்க்கை கண்ணீர் நிறைந்த ஒரு வாழ்க்கை இருக்கிறதா? கவலையோடு கூட இருக்கிறையா? நாள் உன் கவலை பெருகி கொண்டிருக்கிறதா? சற்று நீ யோசித்துப்பா. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால் ஒரு சில மனிதர்கள் சொல்கிறோம். சில நேரத்தில் பாருங்க, என்னுடைய பிள்ளை நல்ல நிலைமைக்கு போயிட்டானா பக்கத்து வீட்டு பிள்ளைய பார்த்து சொல்லுவாங்க, அந்த பிள்ளை தரதுலையா, என் பிள்ளை தான் பெஸ்ட், என் பிள்ளை தான் அப்படி ஆகும் இப்படி ஆகுன்னு சொல்லிட்டு தன்னை பற்றியே பெருமையாக சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் பக்கத்தில் இருக்கிறவங்க பார்த்த மனம் உடைந்து போய், ஐயோ ஏன் என் பிள்ளை எப்படி சொல்லுங்க, என் பிள்ளை ஒரு நாளைக்கு நல்லா இருக்க மாட்டானா, இதை பார்த்துக்கிட்டு இன்னொன்று திட்டுவாங்க. அந்த பிள்ளையை பார்க்கும் பொழுது அந்த பிள்ளைலாம் நல்லா இருக்கு, நீயா இப்படி இருக்கிற, உடைக்க பண்ணுவார்கள். ஒரு அலையிலேயே சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா. நம்ம அவங்க குடும்பம்லாம் அப்படி இருக்கு, இவங்க குடும்பம்லாம் அப்படிங்கிற சில ஆட்கள் போட்டு உடைக்க செய்வார்கள். இதுக்கு மேலே நிறைய விஷயம் கத்த நல்லவர். ஆமென் சொல்ல மாட்டீங்களே? பாருங்க, அவள் என்ன செய்யறதுன்னு தெரியாது. தன் புருஷனை போய் கேட்கிறா, தன் புருஷனை போய் கேட்கிறா. வாசிங்க 8ஆம் அதிகாரத்தில் புருஷனை போய் என்ன கேட்கிறா? அவள் புருஷனாகிய எல்கானா அவளை பார்த்து, அன்னாளே ஏன் அழுகிறாய், ஏன் சாப்பிடாதிருக்கிறாய், ஏன் சஞ்சலப்படுகிறாய், 10 குமாரரை பார்க்கலும் நான் உனக்கு அதிகம் அல்லவா என்றான். ஒரு லேலியை சொல்ல மாட்டேங்குது. அவன் சொல்றான் பாருங்க, ஏமா சாப்பிடல, ஏமா அழுவுற, எழுந்துருமா, சாப்பிடுமா, அட போயா, எனக்கு ஒரு அற்புதம் வேணும் ஐயா, அவ்வளவு பாரம் இருக்கிறது என் இருதயத்தில், என் இருதயத்தில் பாரம் இருக்கு என்று சொல்லி மனம் கசந்து அழுதவளாய், என்ன செய்யறதுன்னு தெரியல, யாருக்கிட்ட சொல்றதுன்னு தெரியல. ஒன்று செய்தார், என் துக்கத்தை மாற்ற வேண்டியது யாருமே கிடையாது, என் கண்ணீரை மாற்றக்கூடியவர் யாருமே கிடையாது, அந்த தெய்வத்தை தவிர. ஒரு அலையில சொல்ல மாட்டீங்களே, சத்தமா சொல்ல மாட்டீங்களே, அந்த தெய்வத்தை தவிர யாருமே கிடையாது. அவள் எழுந்தாள், அவள் எழுந்தாள், தன் தேவனுடைய சந்நிதிக்கு நேராக போனாள், கர்த்தருடைய ஆலயத்தில் போனாள், முழங்கால் படியிட்டாள். ஆமென் சொல்கிறோம். ஆமென். அவர் உங்களை விசாரிக்கிறபடினா உங்கள் கவலை எல்லாம் அவர் மேல வைத்து விடுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். ஆமென். உங்கள் கவலை எல்லாம் ஆமென் சொல்ல, நீங்கள் ஒன்றுக்கு கவலைப்படாமல் ஜெப விண்ணப்பத்தினாலும் ஸ்தோத்திரத்தினாலும் ஜெபத்தினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்த சொன்னாரு. நேரம் போய் தேவ சந்நிதிக்கு நேராக விண்ணப்பம் செலுத்தினார். கரங்களை உயர்த்தி ஒரு அலையிலேயே சொல்ல மாட்டீங்களே? என் அன்பு தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு உன் வாசல் அடைக்கப்பட்டிருக்கிறதா? இன்றைக்கும் கர்த்தர் சிலவனுடைய வாசல், உனக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்கள், உனக்கு வர வேண்டிய மேன்மைகள், உனக்கு வர வேண்டிய உயர்வுகள் வராதபடி அடைக்கப்பட்டிருக்கிறதா? சற்று நீ யோசி. உன்னை எல்லாரும் காயப்படுத்திருக்கிறார். என்ன பிள்ளைக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கல, உன் பிள்ளை இன்னும் ஆமை சோதரம் சரியில்லாத பிள்ளையா தான் இருக்கு, இன்னும் ஆமை சொல்றோம் குடும்பத்தில் ஒரு ஆசீர்வாதம் வரலையே, இன்னும் நீ ஆமை இயேசுவை நம்பி இருக்கிற, அந்த தெய்வத்துக்கு வருஷம் வருஷம் போனியே, ஆமை சோதரம் மாசம் மாசம் போற, வாரானா போற, ஆமா அந்த தெய்வம் இன்னும் உனக்கு ஒரு அற்புதம் செய்யலையா? என்னையா நீங்க அந்த தெய்வம் சொல்லி தெய்வத்தை சொல்லலாம். அப்படி நீங்க மனம் உடைந்து போய் இருக்கலாம். என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்க தெய்வ ஜனமே, எனக்கு ஒரு வார்த்தை ஆவியானவர் சொல்லுகிறார். உன் பிள்ளைக்கு வேலை கிடைக்காதபடி உங்களை எல்லாரும் மனநோக்காய் பேசுகிறது என்று ஆவியானவர் சொல்லுகிறார். சரியான வேலை கிடைக்காதபடி உன்னை மனநோவாய் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்று சரியாய் தெளிவாய் சொல்லுகிறார். இன்றைக்கு நான் சொல்லி, கர்த்தர் உன் அடைத்து வைத்திருந்தார் என்று சொன்னார். கர்த்தர் உன் பிள்ளைக்கு வேறு
ஆசீர்வாதத்தை தரும்படியா அதை அடைத்து வைத்திருந்தார் என்று சொன்னால் அதை யாராலும் ஒன்று பண்ண முடியாது. ஒன்று செய், யாரு என்ன சொன்னாலும் ஒன்று செய். நீ எழுந்துரு, எழுந்து தேவ சமூகத்துக்கு நேராய் போ. ஆமென், ஸ்தோத்திரம். விண்ணப்பத்தை செலுத்து. ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்க? சத்தத்தை உயர்த்தி, எங்கள் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசுயா. எங்கள் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசுயா. சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசுயா. உம்மால் கூடும், எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். உம்மால் கூடும். இதை பார்த்து கொண்டிருக்க தேவ ஜனமே, நீ எழுந்திரு. இனி மௌனமாய் இருக்கிற நாள் அல்ல. ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். எங்கள் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசுயா. சுகம் தரு சகரரி மமதிகரவா, ஸ்தோத்திரம் இயேசுயா. என் நோய்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்தீரையா. என் நோய்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்தீரையா. ஐயா, சுமந்து தீர்த்தீரையா. ஐயா, சுமந்து தீர்த்தீரையா. எங்கள் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீர் காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசுயா. சுகம் சகலரி மாளிகரவம் மகரரி வர்ஷதரிகளா, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசுயா. உம்மால் கூடும், எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். உம்மால் கூடும் ராஜா, எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் சகலரை மமலிகரவா. ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். எங்கள் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசுயா. என் அன்பு தெய்வ ஜனமே, இதை பார்த்து கொண்டிருக்க தெய்வ பிள்ளையே, இந்த பாடலை பாடும்பொழுது 2 காரியங்களை ஆண்டவர் எனக்கு உணர்த்த ஆரம்பித்தார். ஒன்று, உன் பிள்ளைக்கு வேலைக்காக நினைத்து நீ புலம்பு கொண்டிருக்கிறார். 2, உன் சரீரத்தில் வியாதி நிமித்தமா, உன் குடும்பத்தில் வியாதி வந்தது நிமித்தமா, நீ படுகிற வேதனையின் நிமித்தமா, நீ படுகிற கண்ணீர் நிமித்தமா, யாருக்கிட்ட நான் சொல்ல முடியும் எனக்கு வந்த வேதனையை, யாருக்கிட்ட நான் சொல்ல முடியும் என்று மனபாரத்தோடு நீ புலம்பிக் கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, அவன் சொல்ற, நீ விண்ணப்பத்தை செலுத்த ஆரம்பி. நீ விண்ணப்பத்தை ஏறெடுக்க ஆரம்பி. விண்ணப்பத்தை கேட்கிற ஒரு தகப்பன் இருக்கிறார். உன் கண்ணீருக்கு பதில் கொடுக்கிற ஒரு தகப்பன் இருக்கிறார். உன் செபத்துக்கு பதில் கொடுக்கிற ஒரு தகப்பன் இருக்கிறார். உன் வேண்டுதலுக்கு பதில் கொடுக்கிற ஒரு தகப்பன் இருக்கிறார். எழுந்து 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 படுநாள் படிக்கிட்டு ஆண்டுடைய சமூகத்தை நோக்கி பார். அவள் அண்ணால் என்ன செய்தால் 10ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில்
கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அவர் சொல்லுங்க, நீங்க எல்லாவற்றையும் குறித்து விண்ணப்பத்தோடு கூட ஸ்தோத்திரத்தோடு கூட ஜெபத்தில வேண்டுதல தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அவள் போய் மனம் கசந்து ஆண்டுடைய சமூகத்துல விண்ணப்பம் செலுத்த ஆரம்பிச்சாள். அவள் விண்ணப்பம் தேவ சந்நிதிக்கு வந்தது. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? தன் மனதில் இருக்கிற பாரத்தை, தன் மனதில் இருக்கிற வேதனை, மனதில் இருக்கிற துக்கத்தை, தன் மனதில் இருக்கிற எல்லாமே தேவ சமூகத்தில் போய் கதறினா. என்ன அவன் புருஷன்கிட்ட சொல்லி பார்த்தாச்சு, ஒண்ணு அற்புதம் நடக்கல. உறவுகிட்ட சொல்றாங்க, எனக்கு ஏதாவது செய்ய முடியும், வைத்தியக்காரனை பார்த்து என்னென்ன பண்ணணுமோ எல்லாம் பண்ணி பார்த்தாச்சு, ஒரு காரியம் அற்புதம் நடக்கல. ஆனால் ஒன்று செய்தார், நான் ஆராதிக்கிற இயேசு என்னை ஒருபோதும் கைவிட மாட்டார். நான் அவருடைய பாதத்தை தவிர, என் பாரத்தை அவரிடத்தில் இறக்கி வைக்கிறது தவிர வேற எந்த காரியமும் கிடையாது. வேற யாரும் நமக்கு அற்புதம் செய்ய முடியாது. அவன் எழுந்து போய் தேவ சமூகத்தில் முழங்கால் படியிட்டார். முழங்கால் படியிட்டு விண்ணப்பங்களை செலுத்த ஆரம்பித்தார். ஒரு வெளியே சொல்ல மாட்டீங்களா? சத்தமா சொல்ல மாட்டீங்களா? அவன் விண்ணப்பம் செலுத்திக் கொண்டிருக்கும் போது, அவன் இப்படி அவன் செலுத்திக் கொண்டிருக்கும் போது, அவன் அந்த சபையில் இருக்கிற ஊழியக்கார ஏழி என்று அவர் வருகிறார். ஏழி வந்து சொல்லுகிறார், அவன் என்ன இங்க புலம்பிட்டு இருக்கிற, என்ன சத்தம் போட்டுட்டு இருக்கிற? அவன் சொல்லுகிறார், என்ன அப்படி எல்லாம் சொல்லாதீங்கயா, என் இருதயத்தின் வேதனையை நான் ஊற்றிக் கொண்டிருக்கிறேன். அவன் சொல்ல மாட்டீங்களே? அல்லேலூயா. வசனம் 13 அதிகாரம் வசனம் 13 வசனம். அன்னாள் தன் இருதயத்திலே பேசினாள், அன்னாள் தன் இருதயத்திலே பேசினாள், அவருடைய உதடுகள் மாத்திரம் அசைந்தது, அவள் சத்தமோ கேட்கப்படவில்லை. 12 வாசிங்க. அவள் கர்த்தருடைய சந்நிதியில், அவன் கர்த்தருடைய சந்நிதியில் வெகு நேரம் விண்ணப்பம் பண்ணுகிற போது, வெகு நேரம், இதான் முக்கியமான வார்த்தை. இன்னைக்கு நீங்க ஒரு 5 நிமிஷம் ஜெபம் பண்ணிருப்பீங்க. பிரச்சனை வராதுக்கு முன்னாடி ஒரு 5 நிமிஷம் ஜெபம் பண்ணிருப்பீங்க. ஒரு 10 நிமிஷம் ஜெபம் பண்ணிருப்பீங்க. உன் பாரத்தை இறக்கி வைக்கணும் என்று சொன்னால் வெகு நேரம் உன் ஜெபம் கேட்கப்படணும். ஆமென் சொல்ல மாட்டீங்க? வெகு நேரம் போராடணும், வெகு நேரம் நிச்சயிக்கணும். பாருங்க, யாக்கோபை கேட்டா சொல்லுவோம், எனக்கு ஆசீர்வாதம் வரணும்னா ராத்திரி எல்லாம் நான் ஜெபிப்பா அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க நமக்கு. யாக்கோபை கேட்டா சொல்லுவார், எப்படிங்க நீங்க ஆசீர்வாதத்தை கற்றுக்கொண்டீங்க, ஆண்டவர்கிட்ட பேரெல்லாம் மாற்றப்பட்டது எப்படிங்க அப்படின்னு கேட்டா யாக்கோபு சொல்லுவாரு, நான் ஆண்டவர் சமூகத்துல வெகு நேரம் விண்ணப்பம் பண்ணேன், ஆண்டவரின் சத்தத்தை கேட்டு என்னை ஆசீர்வதித்தார். சொல்ல மாட்டீங்களே? வெகு நேரம் விண்ணப்பம் பண்ணினான், வெகு நேரம் விண்ணப்பம் பண்ணினான். விண்ணப்பம் பண்ணி செபித்த போது இருதயத்தில் இருக்க எல்லாம் மூச்சினால் என்று போட்டு வாசிக்க பக்கலாம். வசனத்தை ஏலி அவன் வாயை கவனித்துக் கொண்டிருந்தான். அன்னாள் தன் இருதயத்திலே பேசினாள், அவளுடைய உதடுகள் மாத்திரம் அசைந்தது, அவள் சத்தமோ கேட்கப்படவில்லை. 15. அதற்கு அன்னாள் பிரதியுத்தரமாக, அப்படி அல்ல என் ஆண்டவனே, நான் மனக்லேசமுள்ள மனவேதனை உள்ள ரொம்ப கிளேசமுள்ள ஸ்திரீயா, நான் திராட்சரசமாகிலும் மதுவாகிலும் குடிக்கவில்லை. நான் கர்த்தருடைய சந்நிதியில் என் இருதயத்தை ஊற்றி விட்டேன். ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீர்கள்? ஹல்லேலூயா. அவள் எப்படிப்பட்டவள் சொல்லியிருக்கிறது, துக்கப்பட்டு அவன் சொல்ற வேதனையோடு மிகவும் அழுகிற ஒரு சகோதரி, விசாலப்படுகிற ஒரு சகோதரி, மனமடிவான ஒரு சகோதரி, எப்பொழுதும் சாப்பிடாமல் அழுது கொண்டிருந்த சகோதரி. இதை யாருக்கிட்ட சொல்றது தெரியல. ஒன்று செய்தா தேவனுடைய சந்நிதிக்கு போய் விண்ணப்பம் பண்ண ஆரம்பிச்சாள். ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? விண்ணப்பம் பண்ணது மாத்த தன் இருதயத்தில் இருக்க பாரம், தன் இருதயத்தில் எல்லாம் இறக்கி வைக்க ஆரம்பிச்சாள். தன் இருதயத்தில் இருக்க எல்லா பாரத்தையும் அவன் இறக்கி வச்சான். இன்னைக்கு நீ பாரத்தோடு இருக்கிறியா? என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, இன்றைக்கு நீங்க அப்படி ஒரு சூழ்நிலை இருப்பீங்கன்னு சொன்னா நீங்க ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க. நீங்க ஒன்றுக்கும் கவலைப்படாதபடி நீங்க விண்ணப்பம் பண்ண ஆரம்பிங்க. உங்க விண்ணப்பத்தை கேட்கிற தேவனும் அவன் பதில் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். ஆமென் சொல்ல மாட்டீங்க? அல்லேலூயா. அவன் சொல்ற பாருங்க, அடுத்தது அவள் என்ன செய்தாளா, அவன் கர்த்தருடைய சரீரத்தில் வெகு நேரம் இருதயத்தை ஊற்றி விட்டு அடுத்து அவள் சொல்லுகிறார். அடுத்த வார்த்தை வாசிங்க. முடி அணியாளை பேலியாளின் மகளாக
தேவனிடத்தில் நீ கேட்ட உன் விண்ணப்பத்தின்படியே உனக்கு ஆகும் கடவதாக. சொல்ல மாட்டீங்களே, கட்டளையிட கடவதாக. நீ என்ன கேட்டீங்க, நீ என்ன விண்ணப்பம் பண்ணிக்கிட்டு இருக்கிறீயோ அந்த விண்ணப்பத்தின்படியே கர்த்தர் உனக்கு செய்வாராக. ஆமென். சொல்ல மாட்டீங்களே. ஹல்லேலூயா. தேவ சின்னமே, என் அருமையான தேவ சின்னமே, கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறார். நம்ம விண்ணப்பத்தை கேட்கிற தேவனா இருக்கிறார். ஒன்றுக்கு கவலைப்படாதீங்க. பாருங்க, அடுத்தது அவள் துக்கமாகவே இல்லை. நல்லா பார்த்தீங்கன்னா, அப்பொழுது அவள் உம்முடைய அடியாளுக்கு உம்முடைய கண்களில் தயை கிடைக்க கடவுது என்றால், பின்பு அந்த ஸ்திரீ புறப்பட்டு போய் போஜனம் செய்தால், அப்புறம் அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை. சொல்ல மாட்டீங்களா? அதுக்கப்புறம் அவளுக்கு துக்கமுகமாய் கிடையாதுங்க. அதுக்கப்புறம் அவள் துக்கப்படவே இல்லை. ஏன்னா என் அப்பாட்ட சொல்லிட்டேன், என் ஆண்டவர்கிட்ட நான் சொல்லிட்டேன். இதுக்கு முன்னாடி என் வீட்டுக்கார்ட்ட சொன்னேன், எங்க சொந்தக்காரர்கிட்ட நான் சொல்லி பார்த்தேன், என்ன பண்றதுன்னு தெரியலன்னு. எங்க வீட்டுக்கார்ட்ட சொல்லி பார்த்தேன், ஒன்றும் முடியலையா. ஆனா அவன் சொல்ல, என் ஆண்டவர்கிட்ட நான் சொன்னேன், இனி நான் துக்கப்பட மாட்டேன். அவன் சொல்ல மாட்டீங்களே. அப்ப துக்கப்படாமல் அவளுக்கு என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த வசனத்துக்கு நீங்க போங்க. பிலிப்பியர் எழுதின நிருபங்கள் அவன் சொல்ற 4ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிகள் பார்த்தா அவளுக்கு வாழ்க்கையில என்ன நடந்தது? அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலாக தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களிலும் உங்கள் சிந்தைகளிலும் ஆள கடவது. ஆமென். சொல்ல மாட்டீங்களே. என்ன தெரியுமா என் தேவ சின்னமே, அப்பொழுது அவன் எப்ப விண்ணப்பம் பண்ண ஆரம்பிச்சாலும், என்னைக்கு தன் இருதயத்தில் இருக்கிற எல்லா பாரத்தையும் இறக்கி வச்சாலும், அதுக்கப்புறம் அவன் துக்கப்படலை. ஏன்னா என் விண்ணப்பத்தை கேட்கிறவர் எனக்கு அற்புதம் செய்வார். நம்பிக்கையோட விசுவாசத்தோடு கடந்து போனார். கர்த்தர் அவர் அழுகையின் சத்தத்தை கேட்டார். கர்த்தர் அவர் விண்ணப்பத்தை கேட்டார். கர்த்தர் அவர் மனபாரத்தின் விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்டார். அவன் கண்ணீர் சிந்து கொண்டிருக்க ஒரு பிள்ளைக்காக, ஒரு அற்புதத்துக்காக ஏங்கி கொண்டிருக்கிற என் அன்பு தேவ பிள்ளைகளை, நிச்சயமாக அதுக்கப்புறம் அவன் துக்கமாக இல்லை. ஏனென்றால் தேவ சமாதானம் அவன் சிந்தையிலும் அவன் இருதயத்திலும் ஆள கடவார் வச்சது. அவன் சொல்ல மாட்டேங்கிற அவன் தேவ சமாதானம் நிரப்பப்பட்டவளாய் மாறினான். தேவ சமாதானம் அவளுக்குள்ள இருந்தது. அதுக்கப்புறம் துக்கமுகமாக கிடையாது. அவன் துக்கப்படல, கவலையே படல. அதுக்கு முன்னாடி கவலைப்பட்டா, அதுக்கு முன்னாடி கண்ணீர் சிந்தா, அதுக்கு முன்னாடி துக்கப்பட்டா, அதுக்கு முன்னாடி மனவடிவாக இருந்தா, அதுக்கு முன்னாடி சாப்பிடாம அழுது கொண்டு இருந்தா. எதை சொல்லுங்க, அது போய் சாப்பிட்டாள். ஒரு அலையில சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் போய் சாப்பிட்டா, சாப்பிட்டு திருப்தியா இருந்தா. அதுக்கப்புறம் துக்கப்படவே இல்லை. காரணம் என்ன தெரியுமா? அவள் இருதயத்தை சரியான தெய்வத்துக்கிட்ட விண்ணப்பம் பண்ணினாள். ஆமென். சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இதை பார்த்து கொண்டிருக்கிற தேவச்சனத்தை கேட்கிற தேவச்சனமே, இதுக்கு முன்னாடி உங்களுடைய விண்ணப்பம் எங்கெல்லாம் இருந்திருக்கலாம், யாருக்கிட்டலாம் நீங்க சொல்லி இருக்கலாம். ஆமென். சோதரம் புலம்பிருக்கலாம், அழுதுருக்கலாம். ஆனா ஒன்று செய், நீ எழுந்துரு. தேவ சமூகத்தை போய் பொடி. தேவ சமூகத்தில் போய் பொடி. என்ன எவ்வளவு நாள் அந்த பாரத்தை இறக்கி வைக்க முடியுமோ அவ்வளவு நேரம் அவருடைய சமூகத்தில் சொல்லு. உங்களுக்கு ஒன்று ஆட்டோமேட்டிக் வரும் தேவ சமாதானம். ஜெபிக்கிற பிள்ளைகளை கேட்டால் சொல்லுவாங்க, நான் ஜெபிச்சு முடிச்சுட்டேன், என் பாரம் குறைஞ்சிடுச்சு, என் மனபாரம் எனக்கு போயிடுச்சுப்பா, கர்த்தர் எனக்கு அற்புதம் செய்வார். ஆமென். சொல்ல மாட்டீங்களே. ஆமென். சொல்ல மாட்டீங்களே. என் தேவச்சனமே, இன்றைக்கு ஒரே ஒரு காரியத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இதுக்கு முன்பாக அந்த சகோதரியை குறித்து எங்கேயாவது ரொம்ப நேரம் விண்ணப்பம் பண்ண நான் எந்த காரியத்திலும் போடலை, எந்த அதிகாரத்திலும் அவளை குறித்து சொல்லலை. ஆனால் என்றைக்கு அவளுக்குள்ள வேதனை அதிகரிச்சதோ, துக்கம் அதிகரிச்ச, எழுந்து போய் வெகு நேரம் வரைக்கும் ஜெபித்தார். வெகு நேரம் வரைக்கும் ஆண்டவரோடு கூட அவன் தன் இருதயத்தை ஊற்றினார். கர்த்தர் அற்புதம் செய்தார். ஒரு அலையிலேயே சொல்ல மாட்டீங்களே. இந்த அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது அவன் 1 சாமுவேல் 20ஆம் அதிகாரத்தை நீங்க 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம். அவன் சில நாள் சென்ற பின்பு அன்னாள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று கர்த்தரிடத்தில் அவனை கேட்டேன் என்று சொல்லி அவனுக்கு சாமுவேல் என்று பெயரிட்டாள். ஆமென். சொல்ல மாட்டீங்களே. துக்கம் சந்தோஷமாய் மாறிச்சு. சொல்ல மாட்டீங்களே. இதை பார்த்து கொண்டிருக்க தேவச்சனமே, இன்றைக்கு உங்க துக்கங்கள் சந்தோஷமாய் மாறினா நீங்க ஒன்று செய்யுங்க. அவன் தேவ சமூகத்தில் போய் முழங்கால் பண்ணிவிடுங்க. உங்க விண்ணப்பத்தை வந்து சொல்லுங்க. அதனால்தான் பிலிப்பியர் சொல்லுகிறார், பவுல் சொல்லுகிறார் பிலிப்பியருக்கு, அவன் அன்பு சகோதரர்களே, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல், நீங்க ஒன்று குறித்தும் அவன் கவலைப்படாமல், அவன் உங்க விண்ணப்பத்தை நல்ல கேள்வி அவர் சொல்றாரு பாருங்க, நீ ஒன்றுக்கும் கவலைப்படாமல்
உங்க சிந்தையிலும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாய் காத்துக்கொள்ளும். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா. எல்லாத்துக்கும் மேலாக தேவ சமாதானம் கர்த்தர் தர வல்லவராக இருக்கிறார். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? இதை கேட்டுக்கொண்டிருக்க தேவத்தை வீட்டில் உட்கார்ந்து கொண்டு பாரத்தோடு வேதனையோடு கண்ணீரோடு கூட புலம்பிக் கொண்டிருக்கிறியா? சமாதானம் இல்லையா? சந்தோஷம் இல்லையா? மனபாரத்தோடு கூட இருக்கிறியா? ஒன்று செய், நீ எழுந்துருவா. இதுவரைக்கும் நீ வெகு நேரம் ஜெபிக்கல. ஒரு 5 நிமிஷம் ஜெபம் பண்ண, 10 நிமிஷம் ஜெபம் பண்ண. ஆனா இந்த ஜெபம் கொஞ்சம் தாமதிக்கிறது. நீங்க எழுந்துரு, ஆண்டவர் சமுத்திர முழங்கால் படிட்டு உன் மனபாரத்தை எல்லாம் இறக்கி வரு. உன் பிள்ளையை குறிச்சு பாரம் இருக்கிறதா? உன் குடும்பத்தை குறிச்சு பாரம் இருக்கிறா? இல்ல வியாதியை குறிச்சு பாரம் இருக்கிறதா? எனக்கு போய் இப்படி ஒரு வியாதி வந்துச்சு. எந்த வியாதியா வந்தாலும் சரி, எந்த பிரச்சனையா இருந்தாலும் என் இயேசுவால குணமாக்க முடியாத ஒரு காரியம் கிடையாது. ஆமென் சொல்ல மாட்டீங்களே? என் இயேசுவால கூடாத காரியம் ஒன்று கிடையாது. சகலமா அவரால கூடியது. அவன் சொன்ன எல்லாம் அவர் செய்ய முடியும். ஏனென்றால் அவர் தேவாதி தேவன், சகலத்தை படைத்தவர். ஆமென் ஆமென். அல்லேலூயா. கண்களை மூடி ஜெபிப்போம்.